வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இனி நம்ம சேனலில் நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முளைக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போது கீரை கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கீரை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கீரையை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தண்டோடு இருக்கும்போதே நல்லா கழுவிடுங்க. குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் 3 தடவை வந்து நல்லா அலசணும். அப்போ தான் அதில் உள்ள மண் எல்லாம் போகும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நரன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த கீரை கூட்டு பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 1 கட் அளவு முளைக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 5-6 பூண்டு பல் அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே போல் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை அப்படியே குறுக்க கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் இருந்தால் போதும் பெரிய வெங்காயம். அப்புறம் வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய், இங்கே காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நமக்கு கீரை பார்க்கும்போது நிறைய இருக்கும், ஆனால் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த கீரையில் வந்து கால்வாசி அளவு கூட இல்லாமல் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இதை வந்து வேக வச்சிடலாம். ரொம்ப ஈஸி இந்த கீரை கூட்டு பண்ணுறது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஆயில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் வந்துட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு இது ஓரளவுக்கு இந்த தண்ணியில் நல்லா சூடாக ஆரம்பித்ததுமே இந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி இதோட அளவில் பாதிக்கும் ரொம்ப கம்மியாகவே வந்துடும். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா இது வந்துட்டு அந்த தண்ணி வற்றுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் சீக்கிரமே வந்து குக் ஆகிடும். அதனால் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் வந்து ஓரளவுக்கு கம்மியாகிடுச்சு. நான் ஏன் தண்ணி வந்து கம்மியாக சேர்க்க சொன்னால் கீரையிலையும் கொஞ்சம் நமக்கு தண்ணி இருக்கும், அதனால தான் கம்மியாக சேர்த்துக்கோங்கன்னு. இல்லாட்டா அது நல்லா குறைஞ்சி வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி நல்லா கீரையை வந்துட்டு நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. எப்போதுமே கீரையோட அளவு வந்து குக் பண்ணும்போது கம்மியாகிடும். ஸோ குவான்டிட்டி வந்து உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். இன்னும் இதில் வந்துட்டு பருப்பெல்லாம் சேர்த்து பருப்பு கீரை கூட்டெல்லாம் கூட செய்யலாம். அதெல்லாம் நம்ம அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ இந்த கீரையில் இருந்த தண்ணி எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம். வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்க்கும் போது தான் இந்த கீரையோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் இருக்கும்போதே இந்த தேங்காயை சேர்த்திங்கன்னா அந்த தண்ணியெலாம் இந்த தேங்காய் வந்து உறிஞ்சிடும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் சதன்னு இருக்க மாதிரி இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காயை சேர்த்து ஒரு 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.